சுனாமி பாதிப்பின் போது தனது சொந்த தொகுதியான சேப்பாக்கத்தில் ஏற்பட்ட பாதிப்பை கூட நேரில் சென்று பார்வையிடாதவர்தான் திமுக தலைவர் கருணாநிதி என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குற்றம் சாட்டினார். சட்டப்பேரவையில் இன்று சமூக நலம், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை தொடர்பான மானிய கோரிக்கை மீது நடைபெற்ற விவாதத்தின் போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் சுனாமி பாதிப்புகளை தாம் நேரில் சென்று பார்வையிட்டதோடு பாதிக்கப்பட்டவர்களுக்காக மேற்கொண்ட பல்வேறு நிவாரண நடவடிக்கைகளை எடுத்துரைத்தார். 2004ஆம் ஆண்டு சுனாமி தமிழ்நாட்டை தாக்கிய போது நான் தான் முதலமைச்சராக இருந்தேன். அப்போது தமிழ்நாடு முழுவதும் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு பலமுறை பயணம் மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பலவிதமான உதவிகளை செய்து காயப்பட்டவர்களை மருத்துவமனைகளில் சென்று பார்த்து பலருக்கு பலவிதமான உதவிகளை நான் வழங்கினேன். அப்போது மாண்புமிகு உறுப்பினர் அவர்களின் தலைவர் சென்னையில் சேப்பாக்கம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். சேப்பாக்கம் பகுதி கூட சுனாமி ஆழி பேரலையால் பாதிக்கப்பட்ட ஒரு பகுதி. சென்னையிலேயே இருந்து கொண்டு சேப்பாக்கம் கூட செல்லவில்லை, பாதிக்கப்பட்ட தன் தொகுதி மக்களை கூட பார்க்கவில்லை அவரது தலைவர். முதலமைச்சரின் விளக்கத்தை அடுத்து திமுக உறுப்பினர்கள் இப்பிரச்சினை தொடர்பாக அமளியில் ஈடுபடவே அவர்களை சபாநாயகர் திரு ப. தனபால் எச்சரித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, ஒரு கட்சி உறுப்பினர் பேசும்போது அவர் சார்ந்த கட்சியின் மற்றொரு உறுப்பினர் பேச முடியாது என குறிப்பிட்டார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திமுகவில் உள்ளவர்கள் இந்த அவையின் விதிமுறைகள் அறியாதவர்கள் அல்ல. ஒரு கட்சியின் உறுப்பினர் பேசிக்கொண்டிருக்கும் போது அவருக்கு விளக்கம் கூற அமைச்சர்கள் பேசலாம், முதலமைச்சரும் பேசலாம். ஆனால் அதன் பின்னர் பேசிக்கொண்டிருந்த அந்த உறுப்பினர் தான் பேச்சை தொடர வேண்டுமே தவிர அவர் சார்பில் அவருக்காக அவர் கட்சியைச் சேர்ந்த மற்ற உறுப்பினர்கள் பேச முடியாது.